வந்து குழந்தைங்க வந்து 500 ரூபீஸ் கொடுத்துட்டு விளையாட்டு போட்டு இப்போ வந்து பாருங்கள், ஒரு 4 பசங்க வந்து கேட்டாங்க, நாங்கள் விளையாட்டு தான், சரி ஓகே கொடுத்து விளையாடுங்க. அவங்க 100 ரூபா கொடுத்து 1 மணி நேரம் சேர்த்து, ஆனால் அடுத்த எனக்கு ஸ்லாட் இல்லை. ஸோ விளையாட்டு போங்க, அது ஒன்றும் ஆயிர போகுது இல்லைங்க. அது என்ன இப்போ குழந்தைய போய் 2 பால் தட்டினா ஒன்றும் ஆயிர போகுது இல்லை, இன்னும் ½ hour சேர்ந்து விளையாட்டு போங்க. அதனால் ஒன்றும் சும்மா இருக்கிறது போல அந்த யாருக்கும் ஒரு யூஸ் ஆனால் நல்லா தானுங்க. அதனால் நான் ஸ்லாட் இருக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக அந்த டைமிங் பார்த்து வெளியே அனுப்புவேமே தவிர, ஸ்லாட் இல்லாட்டி ஒரு ½ hour சேர்ந்து விளையாட்டு போங்க. இது வந்து பெரிய விஷயம் சார். இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவாரன் டிவியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு கண்டென்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். அது சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டர்ஃப் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. நீங்கள் வந்து டர்ஃப் கிரவுண்டில் வந்துட்டு ஜாலியாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாடக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் டு காரமடை ரோட்டில் வந்து டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இங்கே தான் வந்து இந்த டர்ஃப் சிட்டி வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இது சம்மந்தமாக நான் பார்த்தோன்னே வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு என் மைண்டில் தோணுச்சு. ஸோ அது சம்மந்தமான ஒரு பதிவு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதோடைய ஃபுல் டீட்டாவும் நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். உங்கள் பேருங்க சார்? என் பேர் செந்தில்குமாருங்க. செந்தில்குமார் சார். இப்போ அந்த டர்ஃப் சிட்டி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், இந்த இனாக்ரேஷன் வந்து லாஸ்ட் 17th நம்ம November 17th தான் இனாக்ரேட் பண்ணோம். பட் இந்த ஒர்க் வந்து 2 மாதம் முன்னாடி நம்ம பண்ணோம். ஜஸ்ட் ஒரு ப்ளே கிரவுண்டு போடலாம் அப்படிங்கிற ஏரியாவில் குழந்தைகளுக்கு ஆடுறதுக்கு ஒரு இதில் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் பெரிய பார்க் கிடையாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. சரி, நிறைய பேர் எல்லாம் வந்து ஒரு காட்டில் இதெல்லாம் மாதிரி விளையாட்டு இருந்தாங்க. சரி, இது பார்க்கும்போது இந்த இடம் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே இந்த மாதிரி டர்ஃப் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நிறைய இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டர்ஃப் இந்த மாதிரி டர்ஃப் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு இடத்த செலக்ட் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் நல்லா வயபிளாக இருந்தது. ஸோ இதுக்காக ஒரு மெனக்கெட்டு இங்கே தான் போடணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த இடத்த வந்து இது பண்ணி லீஸ்க்கு எடுத்து இப்போ இன்றைக்கி டர்ஃப் போட்டு நாங்கள் ஓட்டிட்டோம். இதில் இந்த டர்ஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 டர்ஃப் மேலே இருக்குது. எல்லாமே வந்து 5 மேக்ஸிமம் ஆஃப் இது வந்து 5 விளையாடு. இந்த டர்ஃபோட சைஸை வந்து டிஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலோட நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பர் சைடு விளையாடுறத வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. 5 per side, 6 per side, 7 per side, 9 ஃபுல் ஃபுட்பால் வந்து 11 per side. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 7 per side விளையாடலாம். 13,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 13,000 ஸ்கொயர் ஃபீட் டர்ஃப் வந்து கோயம்புத்தூரில் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டர்ஃப். ஆமாம், கோயம்புத்தூரில் கிடையாது. எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் 5. அது 7s வந்து ஒரு கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு டர்ஃப் தான் இருக்கும். அது வந்து பப்ளிக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, ஒரு ப்ரைவேட்டு இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரி காலேஜஸ் அவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 13,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 100 feet by 135 வைடில் 13,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த டர்ஃப் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் ரெண்டும் வந்து டர்ஃபுக்குள்ளே நம்ம அலோவ் பண்ண விளையாட்டுருக்காங்க. ஃபுட்பால்னு பார்த்திங்கன்னா ஒரு பர் சைடு வந்து 7 மேக்ஸிமம் 7 per side விளையாடலாம். இது வந்து 8 to 9 பீப்புள்ஸ் பர் சைடு கிரிக்கெட் விளையாடலாம். டென்னிஸ் பால் கிரிக்கெட்டு டோர்னமெண்ட்டு, ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சார், இப்போ நம்மளுடைய லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? இது என்ன டைம்லேருந்து நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம பசங்க வந்து அதான் சார், இது வந்து லொக்கேஷன் வந்து எதுக்காக இந்த பர்டிகுலராக கொண்டு வந்தோம்னா, நிறைய டர்ஃப் இருக்குது. நிறைய சில இடத்துல ஒன்று டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது, இல்லை குழந்தைகளை கொண்டு போய் விட்டாலும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குழந்தைகள் லோக்கலுக்கு ஒரு 10 குழந்தை வீடுக்கு பசங்களாம் சேர்ந்து SVGV, SRSI இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து அவங்களோட 10 பேர் ஜஸ்ட் ஆளுக்கு ஒரு பெருசாக இல்லைங்க, ஆளுக்கு ஒரு 50 ரூபா இருந்தால் போதும், 20 பேர் விளையாடலாம். ஒரு 50 rupees. எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறீங்க சார்? இப்போ தனி நம்பர் அப்படின்னு இல்லைங்க, தனி நம்பர் வந்து விளையாட்டுருக்காங்க. பர் ஹவருக்கு 100 rupees தான் நான் வாங்குகிறோம். பட் என்னென்னா டீமாக வந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுருக்காங்க பாருங்கள், ஒரு சைடுக்கு வந்து ஒரு 10 பீப்புள்ஸ் இருக்காங்க.
இன்னொரு சைடில் 20 பீப்புள் மேக்ஸிமம் 20 பீப்புள்ஸ் இங்கே விளையாடலாம். 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? அது 1 ஹவருக்கு வந்து 1250 சார்ஜ் பண்ணுறாங்க பர் வீக் டேஸு. எவ்வளோ லைட்டு போட்டால் எங்களுக்கு ஒரு 250, எனக்கு லைட்டிங் வந்து அதுக்கு ஒரு 2000, நைட் டைம் போட்டு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. அது வீக்கெண்ட் மட்டும். அது வீக்கெண்ட் மட்டும் தான். வீக் டேஸில் 1000 ருபீஸ்க்கு சார்ஜ் கொடுக்குறோம். மார்னிங் என்ன டைம் வந்துட்டு நம்ம டர்ஃப் பண்ணுவோம்? சார் 24/7 24 நீங்கள் 24/7 வந்து எங்களுக்கு மேனேஜர் இருக்காங்க. எந்நேரம் நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திறந்து விட சொன்னால் திறந்து விடுவோம். 24/7 365 டேஸ் இங்கே வந்து உங்களுக்கு இந்த டர்ஃப் வந்து அவைலபிள் இருக்குது. இது டர்ஃப் மட்டும் இல்லை, எங்களுக்கு பாக்ஸ் கிரிக்கெட்டு அந்த பக்கம் பாக்ஸ் நெட்ஸ் தனியாக வச்சுருக்கோம். மெஷின் பவுலிங்கு இது பண்ண போகிறோம். அது வந்து மிஷின் பவுலிங் 1 or 2 வீக்ஸில் அந்த மிஷின் பவுலிங் வந்துடும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்பரேட் ஈவெண்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு பிளான் பண்ணி சின்ன பர்த்டே பார்ட்டிஸு அது பண்ணுறோம். இங்கே சிலம்பம், கராத்தே இதெல்லாம் வந்து கம்மிங் வீக்ஸில் எல்லாமே டக்வானோ எல்லாமே நான் வந்து கம்மிங் வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்மிங் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்போர்ட்ஸுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக தான் இருக்கணும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உண்மையே இல்லை. அதான் இதில் ஒரு பெரிய இது. இவராக கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எனக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் எனக்கு அந்தளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஸ்பெக்டேக்கல் அவ்வளோதான் தவிர நான் போய் உள்ளாரிங்கி எந்த ஸ்போர்ட்ஸ் வேலையில். பட் இது செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சோம், அவ்வளோதாங்க. ஒரு ஒன்று வந்து ரெண்டாவது இங்கே வந்து மெயினாக வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இங்கே வந்து இருக்க சுற்றி வர பேரண்ட்ஸு டெய்லி ஒரு 4 பேரண்ட்ஸ் சார் வந்துட்டு போயிடுவாங்க. அதை என்னென்னா எல்லாவற்றும் சார் சீக்கிரம் ஆரம்பிங்க சார், கொஞ்சம் குழந்தைகளை மொபைலை விட்டு கொஞ்சம் வெளியே வைக்கலாம், அந்த ஒரு இதுக்காக. அதே மாதிரி தான் சார் கண்டிப்பாக இப்போ என்னோடய பையனே வந்து இங்கே தான் பக்கத்து தான் எங்கள் வீடு. அவன் படிக்க தவிர கொஞ்சம் விளையாட போனால் மேக்ஸிமம் மொபைல் தான் இருப்பான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் தான் இருக்கான், மொபைல் விட்டு மறந்துட்டான். அது எதனால சார்? அதாவது ஸ்கூல் குழந்தைங்க இப்போ வர யங் ஜெனரேஷன் எல்லாருமே அந்த மொபைலில் தான் இருக்காங்க. அதான் என்ன தெரியல சார், ஏதோ அவன் மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைலை பிடுங்கினாலே அவங்ககிட்ட ஒரு கோபம் தான் வருது. ஸோ இப்போ இப்போ இந்த டர்ஃப் என்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதை மொபைலோட யூஸ்ட்டு அவன் மேக்ஸிமம் நான் சொன்ன என்ன கேட்டால் அவன் ஒரு 5% தான் இது பண்ணுறான். ஒரு 5% தான் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறான். மற்றபடி இப்போ மோஸ்ட்லி வந்து இங்கே விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுச்சு. ஸோ அது ஒரு எனக்கு இது அது என்னோடய குழந்தைன்னு இல்லைங்க, நிறைய பேரண்ட்ஸு வந்து அதுக்காகவே கொண்டு விடுறாங்க. ஏதாவது அவன் ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய ஆளாக வரணும், அது 2வது பட்சங்க வந்தால் சந்தோஷம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவாக இது இருக்குது. சார் இப்போ என்னென்னா கம்பெனி வைஸும் சரிங்க சார், இந்த ஐடி ஃபீல்டில் மற்றபடி காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட கால் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த டேட்டில் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பல்காக நாங்கள் கூப்பிட்டு வந்து ஜாலியாக இருப்போம், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு. ஆமாம் சார், இப்போ வந்து அலோவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் வந்து இப்போ ஸ்லாட் புக் பண்ணி வராங்க. எங்களுக்கு வந்து இதை வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் இதை என்கேஜ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இப்போ என்ன அடுத்த எங்கள் பிளான்னா இதை வந்து ஸ்கூல் இப்போ வந்து ஒரு அவுட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா குழந்தைகளை, அதான் மாதிரி இங்கே வந்து கூப்பிட்டு வந்து நாங்கள் சரி ஆக்ஷன்ஸ் பால்ஸ் இதெல்லாம் போட்டு அவங்க உள்ளே விளையாடிட்டு இருக்கலாம். ஒரு இன்றைக்கி ஒரு இது எஸ்விஜி ஸ்கூல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நாள் நேஷனல் ஸ்கூலும் வர போகிறாங்க. ஸோ வீக்லி ஒன் ஹவர் 2 ஹவர்ஸ் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நார்மலாக 1000 rupees வாங்கினா அவனுக்கு அவன் 500 rupees வாங்கினா கொடுப்போம். அட்லீஸ்ட் என்கேஜ் எனக்கு குழந்தை ஆமாம் ஆஃபர் கொடுக்கலாம். வெறும் 500 rupees தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பல்காக ஒரு 4 hours எடுத்து வச்சுங்க, ஒரு 2000 கொடுத்தாங்கன்னா 4 hours ஒரு 30-40 குழந்தைங்க உள்ளே வந்து விளையாடிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிபடாது, நல்லா கிராஸ் இருக்குது, குழந்தைகளை விழுந்து பரநாள் ஒன்றாகாது, எல்லாம் குஷனிங் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் கொடுத்துட்றோம் நாங்கள். ஐ மீன் அதுக்கான கிட் எல்லாமே கொடுத்துட்றோம், விளையாடும் போது எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டர்ஃப் வச்சுருக்காங்க, ஜஸ்ட் டர்ஃப் மட்டும் தான் இருக்குங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேஃபிட்டேரியா வச்சுருக்கோம், சேஞ்ச் ரூம் நீங்கள் வந்து உள்ளே பார்த்து நீட்டாக வந்து நீங்கள் ஒரு நல்ல கிளாஸோட சேஞ்ச் ரூம்பு, ஷவர் ரூம்பு. நீங்கள் வந்து நீங்கள் வெளியேந்து வரீங்க, உங்களால் போகும்போது ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு, குளிச்சுட்டு போகணுன்னா நீங்கள் குளிச்சுட்டு போகலாம். யூரினரி தனியாக, அதுபோல் ஆஃபீஸ் ரூம்பு, ஸ்டோர் ரூம்பு உள்ள கம்ப்ளீட் ஃபர்னிஷ்டு. இன்னும் நிறையா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு ஆமாம் பண்ணியிருக்கோம். நிறையா ஸ்போர்ட்ஸோட இதெல்லாம் கொண்டு வரோம். 2வது கார்பரேட் ஈவெண்ட் இங்கே நடத்தலான்னு இப்போ ஐடிசி மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து நாங்கள் ஒரு சின்ன கார்பரேட் கேம் நடத்திட்டு இங்கே ஒரு டின்னர் பண்ணிட்டு போகலாம் அப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ வரும் இன்னொரு கம்மிங் டேஸில் வந்து இது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரான இடத்த மாற்றுவோம். இன்னும் எங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலும் ஒரு ஸ்கேட்டிங் கிரவுண்டு கொண்டு வரும். ஆமாங்க, அந்த எங்களுக்கு பேக் சைடில் அந்த கார்னரில் ஒரு 50 cent இடம் இருக்கும். அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல், அது ஸ்விம்மிங் பூல்னா பப்ளிக் ரிக்ரியேஷன் கிளப் மாதிரி, அது வந்து 60/30 ஸ்விம்மிங் பூல். வித்தின் 2 months ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ஸோ அங்கே ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. ஸ்விம்மிங் பூல் ஒட்டின மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஸ்கேட்டிங் கொண்டு வந்துடலாம். நிறைய பேர் ஸ்கேட்டிங் கேட்குறாங்க, அதையும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பட் வாட்ஸ்அப் ஒரு 2 months டைமில் கண்டிப்பாக அதுவும் கண்டிப்பாக கொண்டு வந்துருவீங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த ஏரியாவில் இருக்க குழந்தைகள் வந்துட்டு கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அது ஒரு ரீசன். நான் வெளியே போய் பார்க்கும்போது இருந்துச்சுங்க, இதில் வந்து ஒரு கமர்ஷியல் இது இருக்குது இல்லைங்க இல்லாமல். ஏன்னா எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம், கமர்ஷியலும் இருக்குது. அட் சேம் டைம் கமர்ஷியலை மட்டும் பார்க்குறது இல்லைங்க. அதான் வந்து இப்போ வந்து குழந்தைங்க வந்து 500 rupees கொடுத்துட்டு அவங்க விளையாட்டு போட்டு இப்போ வந்து பாருங்கள், ஒரு 4 பசங்க வந்து கேட்டாங்க, நாங்கள் விளையாட்டுக்கோம், சரி ஓகே கொடுத்து விளையாடுங்க. அவங்க 100 ரூபா கொடுத்து 1 மணி நேரம் சேர்த்து, ஆனால் அடுத்த எனக்கு ஸ்லாட் இல்லை. ஸோ விளையாட்டு போங்க, அது ஒன்றும் ஆயிர போகுது இல்லைங்க. அது என்ன இப்போ குழந்தைய போய் 2 பால் தட்டினா ஒன்றும் ஆயிர போகுது இல்லை, இன்னும் 1/2 hour சேர்ந்து விளையாட்டு போங்க. அதனால் ஒன்றும் சும்மா இருக்கிறது போல அந்த யாருக்கும் ஒரு யூஸ் ஆனால் நல்லா தானுங்க. அதனால் நான் ஸ்லாட் இருக்கும்போதே கொஞ்சம் கரெக்டாக அந்த டைமிங் பார்த்து வெளியே அனுப்புவேமே தவிர, ஸ்லாட் இல்லாட்டி ஒரு 1/2 hour சேர்ந்து விளையாட்டு போங்க. இது வந்து பெரிய விஷயம் சார். இது மேக்ஸிமம் எல்லா டர்ஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு முடிஞ்சோடனே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு வந்து அடுத்த ஸ்லாட்டு வரக்காலம் வந்து இப்போ லைனில் க்யூவில் நின்னால் மட்டும்தான் இதை வந்து நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவோம் தவிர, அதர்வைஸ் லெட் தம் ப்ளே. அதுக்காக எக்ஸ்ட்ராவும் நாங்கள் ஒன்றும் கேட்குறதில்ல. அவங்க புக் பண்ண ஹவர்ஸ்க்கான இது மட்டும் தான் கேட்குறோம். பர்டிகுலர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா வேறு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். சில பேர் வந்து நான் 2 நாள் கொஞ்ச நேரம் விளையாட்டு போனால் கூட ஆடிட்டு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ தான் ஒரு 42 டீமு ஓப்பன் கேட்டகரி அண்டு அண்டர் 17 கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் மீட்டை நடத்தணும். ஃபுட்பாலும் சரி, கிரிக்கெட்டு. இப்போ நாளைக்கு வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்க போகுது. 14 டீம் உள்ள நடத்த போகிறாங்க. இப்போதைக்கு நான் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ராட்ச். அதனால் வந்து எல்லாமே நாங்கள் கிட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜெர்சி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸோ அவங்களுக்கான கேப்பு, ஜெர்சி, ஆமாம் எல்லா பேட்டும் கொடுத்துட்றோம். உள்ள விளையாட்டு இருக்காங்க, ஃபுட்பால்ஸு. ஆமாம்மா, அது இல்லை, நீங்கள் ஒரு ஸ்லாட் புக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லாட் புக் பண்ணி ஒரு பால் ஃப்ரீ, ஒரு பால் ஃப்ரீ கொடுத்துருவோம். 70 ரூபா ஒரு பால் காஸ்ட் ஆகுதுங்க, ஒரு பால் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். நீங்கள் பாக்ஸ் கிரிக்கெட் வந்தாலும் கம்ப்ளீட் கிட்டும் வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம். அங்கே வந்து உங்களுக்காக வந்து நீங்கள் ஏதாவது அப்டமன் இதை ஹெல்மெட் மற்றவங்க போட்டு நம்மளை போட முடியாதுங்கிறதுக்காக இந்த மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக கொண்டு வரணும் தவிர, அதர்வைஸ் யூ கேன் யூஸ் அவர் ஓன். எல்லாமே குவாலிட்டியானது, MRF பிராண்டடு, எல்லாம் குவாலிட்டியான ஸ்போர்ட்ஸ் இது ஐட்டம்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். வாங்க, தாராளம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm கிராஸ் சார், நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருண்டு விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது, குழந்தைகள் விழுந்தாலும் சரி, யாரும் உங்களுக்கு நீங்கள் பெரியவங்க இருந்தாலும் சரி, ஒன்றுமே வந்து உங்களுக்கு அடிபடாது, நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து அதே மாதிரி நைட் டைம் வந்து கம்ப்ளீட் லைட்டிங்கு ஒன்றும் ஆகாது சார். இவங்க வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து 50 mm திக்னஸ் இருக்குது. அது கீழே வாட்டர். அது இன்னொரு ஸ்பெஷாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை பெஞ்சு 10 நிமிஷத்தில் விளையாடலாம். எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் சரி, ஃபுல்லாக கீழே ட்ரைனிங் சிஸ்டம் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு 10வது நிமிஷம் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து 10வது நிமிஷம் விளையாடலாம். நார்மல் ட்ரிஸ்ட்லிங், நார்மல் உங்களால் நினைச்சிட்டு விளையாட முடியும், ஆடலாம். அதில் ஒன்று இது ஒரு நீங்கள் வழுக்கிறது அது மாதிரி இருக்காது. நல்லா கிரிப் இருக்குது சார், ஏன்னா ரப்பர் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு வழுக்கி விடுறதா அது அதில் வழுக்கையில் விழ மாட்டீங்க. அப்படியே நீங்கள் விழுந்தாலும் ஒன்றாக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைவிங்கு, கேட்ச் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, அவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆமாங்க சார். இந்த டர்ஃப் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் போகிற வழியில் இங்கே டீச்சர்ஸ் காலனிங்கிறது இப்போ ஒரு நல்லா டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு இடம். இங்கே இப்போ அதுக்கு நம்ம KRS பேக்கரின்ற பேக்கரி இருக்குங்க, அது பேக்கரியோட பேக் சைடில் ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு 10-20 ஃபீட்டில் எங்களை வந்து இந்த டர்ஃப் சிட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதான் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு லேட் நைட் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் 24/7 பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் பார்க்கிங் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டர்ஃப் போட்டிருப்பாங்க, வண்டி கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கிங் வச்சுருக்கோம். மோர் தேன் ஒரு நீங்கள் 100-200 கார் கொண்டு வந்தாலும் நிறுத்த முடியும், அந்த அளவுக்கு பார்க்கிங் இருக்குது. எல்லாமே வந்து ப்ரைவேட் இடம் தான், பட் இருந்தாலும் வி அலௌடு ஃபார் பார்க்கிங். ஸோ நீங்கள் ரோட்லேயே நிறுத்திக்கலாம், ரோடு நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணி வரைக்கும் கூட விளையாடிட்டு போகிறாங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பப்ளிக் யாரும் ஒன்று டிஸ்டர்பன்ஸ், எல்லாருமே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்காங்க. பக்கத்தில் இருக்க ரெசிடென்சியல் நம்ம சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி புதர்மண்டி
ஒரு இங்கே தேவையில்லாத ஒரு யூசேஜுக்காக இருந்த இடம் இன்றைக்கி வந்து இந்த 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 வழி பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்ஸு இந்த கோயம்புத்தூர் வேலைக்கு போயிட்டு வரவங்க இந்த வழியை பாஸ் ஆகுறாங்க. ஸோ பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல பயமாக போடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இங்கே விளையாட்டுருக்காங்க, தில்லா லேடிஸ் கூட போயிட்டு வர்றாங்க. ஆமாங்க, நானே என் குழந்தைங்க இங்கே நைட் டைம் அனுப்ப மாட்டேன். இப்போ வந்து அவங்களே வந்து வாக் பண்ணிட்டு விளையாட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அது அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த இடத்துல இருக்குது. நல்ல மெயின் இருக்க இடம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறது. ரெண்டாவது இதை சுற்றி 25 ஸ்கூல் இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் ரேடியஸில் 25 ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு, ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கண்டிப்பாக ஸ்கூலுக்கு நாங்களே போகிறாங்க. நாங்களே போய் ஆக்சுவலாக எங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணனால பண்ண முடியல. நாங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்களே வாலண்டியராக ஸ்கூலுக்கு போய் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். வாங்க, எங்களுக்கு வந்து அந்த டைமை வந்து எங்களுக்கு நோ லாஸ் நோ கெயினில் இது ஸ்டார்ட்டை கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபடிக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பக்கம் அந்த பேக் சைடில் அப்படி நீங்கள் வாங்க, இந்த வடிவம் அப்படி அங்கே வந்து மல்டிபிள் நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அங்கே லைட்டிங் மட்டும் போட்டுற போகிறோம். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்களா மல்டிபிள், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நீங்கள் பிளேயராக இருக்கிறதால உங்களுக்கு இது தெரியும். கிராஸ்லேயே மட்டும் விளையாட விடக்கூடாது, இந்த மட்லேயும் கொஞ்சம் விளையாடணும் அந்த ப்ராக்டிஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபுட்பால் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஒரு 1/2 hour இங்கே ட்ரைனிங் எடுப்பாங்க. மீதி 1/2 hour வந்து அந்த மட்டில் விளையாடி காமிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த மட்டில் ஒரு டர்ஃப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஃபுல்லாக வந்து லைட்டிங் போட்டுருவோம். பட் ஒன் சாயில் தான் இருக்கும். அதில் வெப்சைட் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா www.turfcity.com வெப்சைட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ரெண்டாவது எங்கள் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9443026065. இந்த ஃபோன் நம்பர் வந்து ஸ்லாட் புக்கிங்க்கு எங்களோட டர்ஃபோட ஆஃபீஸ் நம்பர் இது. நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட டைமிங்கை வந்து ஸ்லாட் டைமிங்கை புக் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பும் வந்து இது பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களை ஃபாலோ பண்ண எங்களோட இது பண்ணணும். எங்களோட டர்ஃப் சிட்டி எங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் அதில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறோம். இப்போ என்ன ஈவெண்ட்ஸ் வருதோ இல்லை என்ன டோர்னமெண்ட் இருக்குதோ எல்லாமே அதில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணி இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக மாற்றி விட்டீங்கன்னா அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் சார். ஓகே, இல்லை கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இந்த இதாக ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இதுக்காக தான் வந்து ஒரு எண்ணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி ஒரு எல்லாருமே வந்து பப்ளிக் சப்போர்ட் பண்ணி உங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக இதை வந்து அடுத்த லெவலில் நாங்கள் எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் எங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு தேவைப்பட்டு இதே மாதிரி இன்னொரு டர்ஃபும் எடுத்து போட சொல்கிறாங்க. இடத்த ஏன் வச்சுக்கோங்க, எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு நாடொன்று அடுத்த இது ஒன்று போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, பட் ஃபஸ்ட் ஒன்று போடலாம். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்து வி வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். 2 பேர் நிறைய பேர் ஸ்விம்மிங் பூல் கேட்குறாங்க. அதனால அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பாக்ஸ் கிரிக்கெட் இந்த அளவுக்கு பாக்ஸ் கிரிக்கெட் இந்த அளவுக்கு லென்த்து போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது போட்டிருக்கும். நீங்கள் கிரிக்கெட் அங்கனால கம்ப்ளீட்டாக கான்கிரீட் போட்டு இது போட்டிருக்கும். ஸோ 2லேயும் மிஷின் பவுலிங் கொடுக்க போகிறோம். ஆமாம். ஸோ மிஷின் பவுலிங் வந்து நீங்கள் த்ரூ மிஷின் பண்ணலாம், இல்லை நீங்களும் டீமாக வந்து விளையாடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்னா எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வியூஸ், அதாவது எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கிரிக்கெட்னா ரொம்ப லவ் பண்ணி விளையாடுவேன். அந்த கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு பண்ணதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.